கவிதை கணேசன் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கவிதை கணேசன் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்மொழி என்னும் தலைப்பில் கருத்துரை வழங்கின கவிஞர் தமிழ்மொழியின் நூற்றாண்டு விழாக்குழுவின் செயலாளர் பேரென்றுமிக்க பெருங்கவிஞன் கவிஞர் ராசே முத்து அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பாட்டு பாடுவோம். உலக பாட்டு பிடிக்கலையா? ஒரு பாட்டை பாடுவோம். இந்த பாடல் கவிஞர் தமிழ்மொழி எழுதிய பாடல். காலங்களை பற்றி, பருவங்களை பற்றி அவர் பாடிய பாடலை நாம் இப்பொழுது பாடுவோம். சித்திரையோடு வைகாசி, சித்திரையோடு வைகாசி, சிறந்த நல்ல வேளையில் ஆடி ஆடி வந்தாலோ, ஆடி ஆடி வந்தாலோ ஆவணியோடு புரட்டாசி, அழகாய் தோன்றும் காலம் ஐப்பசி கார்த்திகை வந்தாலோ அந்தோ மிகவும் குளிர்காலம் மார்கழி மாதம் தை மாதம் முந்தே பதினான் பெய் மாதம், முந்தே பதினான் பெய் மாதம் மாசி பங்குனி மாதங்கள் பின்னே பதினை மாதங்கள். இப்படி நிறைய குழந்தை பாடல்களை எழுதிய கவிஞர் தமிழ்மொழி உங்க ஊராக பரவலாம். இந்த சாலைகளுடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய குறிஞ்சிப்பாடி, குறிஞ்சிப்பாடியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஊருக்கு பக்கத்துல ஆடூர் என்கிற கிராமம். அந்த ஊரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆடூர். அந்த ஆடூர் என்ற கிராமத்துக்கு தொடர்புதான் அந்த தாடி இருக்கக்கூடிய கவிஞர் தமிழ்மொழி. அவரு இந்த ஊரை சார்ந்தவர், இந்த மண்ணை சார்ந்தவர். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இங்கே மேடையில் வீட்டிருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் ஐயா அவரை அவருடைய முன்னெடுப்பில் போராண்டு தமிழக அரசுடைய முதல்வர் அறிவித்த ஆணையின்படி முதலாண்டு விழாவாக கவிஞர் தமிழ்மொழியினுடைய நூற்றாண்டினுடைய முதலாண்டு விழாவாக உங்கள் பள்ளியை மையப்படுத்தி சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பள்ளியில் நடைபெற ஏற்பாடு செய்ய வள்ளலார் குருகுலம் நினைவு மேல்நிலை பள்ளியினுடைய தாளாளர்களுக்கும் இந்த விழாவை இந்த பள்ளியில் சிறப்பாக நடத்த வேண்டும் என அவாவுற்ற தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர்கள், அது சார்ந்த அலுவலர்கள், தமிழ்நாடு அரசாங்கம் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற கவிஞர் தமிழ்மொழி நூற்றாண்டு விழாக்குழு சார்பாக என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அடுத்த ஒரு கதை, தமிழ்மொழி நல்ல கதை எழுதக்கூடிய ஒரு கவிஞர். ஒரு மூங்கில் மரம், மூங்கில் மரத்துக்கு பெரிய வருத்தம். என்ன வருத்தம் கேட்டா, மூங்கில் மரத்துக்கு குயில் போல, மூங்கில் மரத்துக்கு குயில் போல பாடுவதற்கு ஆசை. அது காற்றில் வந்து கேட்கிறது. மூங்கில் மரத்தோடு விளையாடக்கூடிய காற்று, அந்த காற்றை பார்த்து மூங்கில் கேட்கிறது, காற்றே காற்றே நான் குயில் போல பாடணும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த மூங்கில் அது கேட்கிறது. காற்று சொல்கிறது, அதுக்கெல்லாம்
நீ குயில் போல பாடுவாய் என்று காற்று மூங்கில் செடியோட அது பேசுகிறது. ஒரு நாள் ஒரு மனிதன் அந்த மூங்கில் செடியை வெட்டி அதை சீவி நறுக்கி அது துளையிட்டு ஊதி பார்க்கிறார். அந்த துளையிட்ட தோரங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான குயில்கள் பறந்தது போல அற்புதமான இசை மூலங்கள் அங்கே நாட்டி விடுகின்றன. அப்போது மூங்கிலுக்கு வருத்தம், ஆஹா நான் பாடுகிறேன், எங்கே காற்று என்று அந்த காற்று கேட்டது. காற்று சொல்கிறது, ஏ புல்லாக்குள்ளே நீ வீட்டில் இசைந்திருந்துதான் நான் வெளியேறிச்சிருக்கிறேன், நீ நன்றாக இசைக்கிறாய், வாழ்த்துக்கள் என்று காற்று அந்த புல்லாங்குழலை பார்த்து நேற்று வரைக்கும் மூங்கிலாக இருந்த இன்று அது புல்லாங்குழலாக மாறி குயிலை போல நாளத்தை இசையை எழுப்பக்கூடிய அந்த மூங்கில் மரம் இப்படி சிறப்பான பாடலை பாடுவதற்கு காரணம் எது என்பதுதான் கவிஞர் தமிழ்மொழி இந்த கதையின் ஊடாக எழுப்பக்கூடிய கேள்வி. அப்போதையே அந்த காற்று சொல்லியது, சிறப்பான மூச்சுகள் கைவிட்டால் நீ குயிலை போல பாடுவாள் என்று காற்று சொன்னது. இப்போ ஒரு கேள்வி நம்ம பார்த்து கேட்க, நேற்று வரைக்கும் மூங்கிலாக இருந்த செடி இப்போ புல்லாங்குழலாகி அது மாறி குயில் போல பாடியாச்சு. அந்த சிறப்பான மூச்சு என்ன? அந்த மூங்கில் மரம் புல்லாங்குழலாக மாறி அது இசை எடுப்பதற்கான காரணம் எது? அதைத்தான் இந்த கதையின் வழியாக தமிழோடு எழுப்புகிற கேள்வி. இப்ப அந்த கேள்வியை நான் ஒவ்வொன்றாக வைக்கிறேன். மூங்கில் ஏன் புல்லாங்குழலாக மாறி இசைக்கப்பட்டது? அது நடந்த சிறப்பான மூச்சு என்ன? காற்று ஒலிவழிக்கிறோமா? சரியா கேட்க